அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு பலன்கள், அநேக நமஸ்காரங்கள். நம்ம பார்க்க இருக்கிறது தை மாதத்தினுடைய பலாபலனை இப்போ பார்க்க இருக்கிறோம். பட் ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்களுமே நம்மளுடைய காலங்கள் உயர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா, நம் செய்யக்கூடிய திட்டங்கள் அதிவிரைவில் முடியுமா, நமக்கு ஏற்பட்ட சோதனைகள் வீழ்த்தி சாதனையாக மாற்ற முடியுமா, எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். கோச்சார ரீதியாக இந்த கிரகங்கள் நம்ம எப்படி பயணிக்க வைக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலாபலன் பார்த்துட்டு இருக்கோம். சூரியனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய இந்த மாத கிரகங்கள் எனக்கூடிய சுக்கிர பகவான், புதன் பகவான் கிரகங்களுடைய சஞ்சாரங்களை பொறுத்து தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலாபலன்கள் அமைந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது உங்களுக்கு நடக்கக்கூடிய தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுடைய பலன்களை நிர்ணயித்து கொண்டிருக்கின்றன. அது கோச்சார கிரகங்களோடு சேர்ந்து உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கின்றன, சாதக பாதகமான விஷயங்களை சொல்கின்றன அப்படின்றத ஒரு மையப்படுத்தி தான் நம்ம மாத பலன்களினுடைய வரிசையில் பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். பட் தை மாதத்தில் இந்த கிரக சஞ்சாரங்களை முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். எப்பவுமே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா பழமொழி இருக்கு. ஏன்னா தை பிறந்துட்டா, ஏன்னா இது உத்தராயண காலமாக வருகிறது. இந்த மகர சங்கராந்தி, இந்த சூரிய பகவான் மகரத்திலே பிரவேசிக்கக்கூடிய காலம் மகர சங்கராந்தியாகவும் தமிழர்களுடைய திருநாளாக பொங்கல் திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது. ஆமா, அனைவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த தை மாத காலத்திலிருந்து 6 மாத காலம், ஏன்னா தேவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கக்கூடிய காலம் பகல் மாதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது மனிதனுக்காக விசேஷங்கள் நடக்கக்கூடிய காலங்கள், திருமணங்கள், வீடு குடித்தனங்கள், பட் எல்லா விஷயங்களுமே அவ்வளவு ஆனந்தமாக செய்யக்கூடிய இந்த உத்தராயண காலத்தினுடைய முதல் விஷயம் இந்த தை மாதம். அதில் முதலாக வரக்கூடிய இந்த பொங்கல் திருநாள் அனைவருடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிகளுக்கு உத்திட்டக்கூடிய ஒரு விசேஷ நாளாக இன்னும் தமிழர்களே கொண்டாடப்படுகிறது. பட் இந்த தை மாதத்துல அது மட்டுமல்லாது தை 16 அன்று அமாவாசை, தை அமாவாசை வருது. பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. தை 29 இந்த மாதத்தினுடைய கடைசியில தை பூசம் வருது. முருகனுடைய திருநாமங்களை சொல்லி தன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த தைப்பூசம் அமைந்து கொண்டிருக்கு. அனைத்து முருகனுடைய ஆலயங்களையும் அநேக விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள். முருகனுடைய மந்திரமான ஓம் சரவணபவா என்று சொன்ன மாத்திரத்திலே ஜெயங்களை பெறக்கூடிய அந்த தைப்பூசத்தை அனைவரும் கொண்டாடி தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். பட் இந்த குரோதி வருடம் தை மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு பகவான் வக்ரகதி ஆகிறது, பட் வக்ர நிவர்த்தி ஆகிறது கூடுதல் விசேஷம். பட் இந்த சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய தை 15 தேதிக்கு பிறகு ஆட்சி பெறுகிறார், ஸ்தான பலம் பெறுகிறது, கூடுதல் சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த சுக்கிரன் குருவுடைய ஸ்தானத்திலையும் குரு பகவான் சுக்கிரனுடைய சாரத்திலையும் இங்க என்ன பண்றாங்கன்னா பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கார். ராசி பரிவர்த்தனை செய்யறாங்க. இப்ப சுக்கிரன் குரு மாதிரியும் குரு சுக்கிரன் மாதிரியும் செயல்படுவார்கள் அப்படின்ற ஒரு விதியும் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு. பட் புதன் பகவான் 2 பாவக பயிற்சி அடைகிறார். அப்ப தை 12ஆம் தேதியே தனுசுல இருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதற்கு பிறகு தை மாதத்தினுடைய 30ஆம் தேதி கடைசியில இந்த புதன் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப இந்த மாதம் முழுவதுமே மேக்சிமம் மகரத்துல தான் இந்த புதன் பகவான் இருக்கிறார், தை 12க்கு மேல அப்படின்னு சொல்லலாம். பட் சுக்கிர பகவான் தை 15க்கு மேல கும்பம் டு மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகம் எப்படி வேலை செய்ய போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கலாம். மகரத்தில் புதன் என்ன மாதிரி விஷயங்களை செய்ய போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். பட் செவ்வாய் பகவான் தை மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு பட் வக்ரகதியாக மறுபடியும் இப்ப கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரகதியாக மிதுனத்திற்கு வருகிறார். இப்படிப்பட்ட இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்கள், செவ்வாயினுடைய வக்கரம், குருனுடைய வக்கரம் ஆரம்ப காலம், அப்புறம் வக்கர நிவர்த்தி, சுக்கிரனுடைய உச்சநிலை அடைவது, அப்ப ஸ்தான பலம் பெறுவது, அப்ப ராகு சுக்கிரனுடைய சேர்க்கை பெறுவது, இதெல்லாம் சூரியன் மகரத்திலே வரக்கூடிய காலங்கள். ஏனைய 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது, எந்த மாதிரி பலன்கள் இந்த மாசத்துல நடக்க போகிறதுன்றதான்
நாம் ஒரு விரிவுரையாக பார்த்துக்கலாம். பட் இந்த மாத பலன்கள் என்பது ஒரு பொதுவான பலன்கள். பட் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசா புத்தி அந்தர சூட்சங்களுடைய பொருள் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய வெற்றியை முழுவதுமாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். சரி, நம்ம 12 ராசிக்கும் பலாபலன்லாம் பார்த்துக்கலாம். அழகுக்கும் ஆற்றலுக்கும் உத்தான ரிஷப ராசி நேயர்களே, இந்த தை மாதம் உங்களுடைய மாதம். கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். என்ன, ஜென்மத்தில் குரு இருந்த காலங்கள் வக்ர நிவர்த்தி ஆகிறார். பட் பெரிய பாசிட்டிவ் ஒன்று எடுக்க போறீங்க. எப்பயுமே ஒரு ராசியாதிபதி பலம் பெற்றால் ஸ்தான பலம் பெறுகிறார் அப்படின்னா ஏனைய கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு லக்னமாகட்டும் ராசியாகட்டும் அந்த அதிபதி வலுத்திட்டால் அது விழுந்தவுடன் எழுந்திருக்கக்கூடிய ஒரு குதிரை அப்படின்னு தான் ஜோதிட பழமொழியை சொல்லப்படுது. அப்போ ராசியாதிபதியான சுக்கிர பகவான் ஸ்தான பலம் பெறுகிறார். தை மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே அந்த ஸ்தான பலத்திலேயே எல்லா காரியங்களையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரியேட்டிவிட்டி இந்த மாதத்தில் நடக்க போகிறது. அப்போ வீடு வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். அப்போ வீடு கட்டலாமா? கண்டிப்பாக கட்டலாம். வீடு மனை விற்பதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கிறதா? தைரியமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை, எல்லா விஷயங்களும் இந்த தை மாசத்துல நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் ராசியில குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். பெரிய பாசிட்டிவ் உங்களுக்கு. அஷ்டமாதிபதி இவ்வளவு காலம் வக்கரமா இருந்து ரொம்ப ரொம்ப மன தெளிவு இல்லாம மன குழப்பத்துல இருந்தக்கூடிய இந்த ரிஷபராசி நேயர்களுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த மாதத்தினுடைய அடித்தளம் அமையும். இந்த தை மாதமே உங்களுக்கு பிரகாசமா இருக்கு அப்படின்றத ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பட் வாக்கு ஸ்தானாதிபதி நல்ல ஒரு ஸ்தான பலம் பெறுகிறார். அதனால பண வரவுகள் மேலோங்கும், பொருளாதார பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது இந்த ரிஷப ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் புத்திரர்களால் யோகம் உண்டு, பிள்ளைகளால் யோகம் உண்டு, காதல் கலைகளில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். யாராவது ரிஷப ராசியில இப்போ நாட்டியம் ஆடுறவா, பரதநாட்டியம் இருக்கா, கலைத்துறையில் இருக்கிறா அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயம். உங்களை எல்லாம் பாராட்டுவா, உங்களை சபைக்கு ஏற்றி எல்லாமே அழகுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலையும் இருக்கு. பட்டு உங்களுடைய காதல் ஆசைகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லப்படுது. ஏன்னா ரொம்ப நாள் காதலிக்கிறேன், வெளியில் சொல்ல முடியல அப்படின்லாம் தவிச்சுட்டு இருக்க ரிஷபராசினியர்களை இப்பெல்லாம் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா பிரேக்கப் தான் நடக்கும், ஒன்றும் ஏற்றுக்க மாட்டா. அதனால இந்த தை மாதம் போகட்டும், அப்புறம் ராகு கேதுக்களுடைய பயிற்சி ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கலாம். பட் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கு. இந்த மாசத்துல தொட்டக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் இந்த ரிஷபராசிக்கு இந்த மாசம் நடக்கும். பட் வண்டி வாகன சேர்க்கைகள் யோகமாக மாறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. நோய் எதிரி கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவாதிபதி ஆட்சி ஸ்தானம் பெறுகிறாரு. சார் அது எப்படி சார் பலமா எடுத்துக்கலாமா அப்படின்னா, 6ஆம் அதிபதி வலுத்தாதான் எப்பயுமே ஒரு ஜாதகத்துல வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. புது புது வேலைகள், புது புது ஆர்டர்ஸ் எல்லாமே உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். பட் நீங்க எதிர்பார்த்திருந்தக்கூடிய நிதி உங்களுக்கு இந்த மாசம் கிடைக்கும். அது கடனா கிடைக்குதோ, பட் ஏதோ சொத்து அசட்டா கிடைக்குதோ, இல்லை லேண்டை வித்து பணமாக்குறீங்களோ, கமிஷன் அடிப்படையில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த தை மாசம் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் இந்த ரிஷபராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனைவி ஸ்தானாதிபதியான பாக்கிய ஸ்தானாதிபதி தான் கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்கார். பட் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருந்தக்கூடிய திருமணங்கள்லாம் எந்தவித தடையும் இல்லாமல் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கும். பட் அஷ்டமாதிபதி ராசியில் இருக்கிறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய சூழ்நிலைகளும் நடக்கும். பட் கடன் எவ்வளவு இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்த மாத்திரத்தில் ரிஷபராசிக்கு எப்பயுமே காணாமல் போயிடும். ஏன்னா நீங்கள் தான் பண பரிவர்த்தனைக்கு உண்டான நபர். பணத்தை கையாளக்கூடிய டெக்னாலஜி எல்லாருக்கும் இருக்குன்னா ரிஷபராசிக்கு இருக்க செய்யும். பாதுகாப்பாக கையாளக்கூடிய ராசி எதுன்னா ரிஷபராசி தான். அப்படிப்பட்ட ராசி தான். பட் ட்ராவல்ஸ் வச்சிருக்கவா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ட்ராவல்ஸில் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனா எடுத்துக்கொள்ளும் போது துணிமணிலாம் சரியாக இருக்குமா, பர்ஸு சரியாக இருக்கா, பணம் சரியாக இருக்கா, ஏதாவது திருடு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சின்ன ஒரு அஃபெக்ட்ஸ் ஆகிறது நடக்கிறது. அது ரொம்ப பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறீங்க, லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஐடிலாம் யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. பட் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்ற ஒரு கவனம் எதில் வேணுன்றோ அதை மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். பட் தந்தை சார்ந்த விஷயத்துல ஒரு பாக்கியம் உங்களுக்கு இந்த மாசத்துல நடக்கும். தந்தை உறவுகளால வெற்றிகள் நடக்கும்.
பட் குலதெய்வ ஆலோசனை ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைக்க போகிறது, பரிபூரணமாக கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லட்டா. மிகப்பெரிய ஒரு லாபங்கள் ஈட்டக்கூடிய அடித்தளம் எல்லாம் இந்த மாசத்துல ரிஷபராசிக்கு நடந்துரும். பெரிய பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கும், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். பட் அரசியல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வெற்றி பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இதுக்கு அடித்தளம் போகப்படும். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறான், அதை வெற்றியா செஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பா அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. இந்த ரிஷபராசி இந்த தை மாசத்துல எல்லா டார்கெட்டும் முடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் லாபங்கள் மேலோங்கும், பொருளாதார தடை நீங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் ரிஷபராசிக்கு அமைய போகிறது. வாழ்க வாழ்க வாழ்க.